ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா, இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன லவ் ஓ லவ் படம் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். காதல் ஒருத்தனை 15 லட்சம் கடன் வாங்குற அளவுக்கு கொண்டு போகுமா அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான, அதே சமயம் கொஞ்சம் ஆக்ரோஷமான காதல் கதையோட தான் இந்த படம் வெளிவந்திருக்கு. படத்தோட கதை ரொம்பவே சிம்பிளுங்க. ஹீரோ பவிஷ் ஒரு தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு வர ஒரு நடுத்தர வர்க்கத்து இளைஞனா இருக்காரு. அவரோட காதலியா நாகதுர்கா வராங்க. இவங்க 2 பேருமே 4 வருஷமா காதலிச்சுட்டு வராங்க. இந்த காதலுக்காக பவிஷ் ரொம்பவே செலவு பண்றாரு. கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடனாளியே ஆகுறாரு. அதனால குடும்பத்திலயும் வேலையிலயும் கொஞ்சம் சிக்கலும் சந்திக்கிறாரு. அதனால ஒரு கட்டத்துல அந்த காதல் கசந்து போகுது. இந்த விஷயம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்குமே போகுது. அங்கதான் ஒரு முக்கியமான ட்விஸ்டே நடக்குது. பவிஷ் போலீஸ் முன்னாடி ஒரு நிபந்தனை வைக்கிறாரு. 4 வருஷமா நான் அவளை காதலிச்சு அனுபவிச்ச டார்ச்சரை அடுத்த 4 மாசத்துக்கு அவளும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நான் அவளுக்கு என்னன்னா செஞ்சனோ அதை எல்லாமே அவன் எனக்கு திரும்ப செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. காதலியான நாகதுர்கா இதுக்கு சம்மதம் சொல்றாங்க. அந்த 4 மாசம் அவங்க வாழ்க்கையில என்னென்னலாம் நடந்துச்சு, யார் மேல தப்பு, கடைசியில இந்த காதல் சக்சஸ் ஆச்சா இல்லையா, அதுதான் படத்தோட மீதி கதை. ஹீரோவான பவிஷ்க்கு இந்த கதாபாத்திரம் ஒரு சவாலான கதாபாத்திரம்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா காதலியோட அந்த ஓவர் அன்பால ஏற்படுற டார்ச்சர், குடும்ப பிரச்சனை, கடன் தொல்லைன்னு அந்த வலியையும் அவஸ்தையும் ரொம்ப யதார்த்தமாவே நடிப்புல காட்டியிருக்காரு. அதுவும் பழிவாங்கும் கட்டத்துல ஒரு பாடத்தை சொல்ற மாதிரியான கேரக்டர்ல நல்லா நடிச்சிருக்காரு. டான்ஸும் நல்லா ஆடி இருக்காரு. ஆனா சில இடத்துல அவரோட மாமாவான தனுஷை இமிடேட் பண்ணி நடிக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. தெலுங்கானாவை சேர்ந்த பிரபல யூடியூபரும் டான்சருமான நாகதுர்கா அவந்திகாங்கிற கேரக்டருக்கு கச்சிதமா பொருந்திருக்காங்க. படத்தோட அருமை தெரியாம ஆட்டம் போற இடத்துலயும், அதுக்கப்புறம் ஹீரோவோட நிபந்தனையால சிக்கி தவிக்கிற இடத்துலயும் அவரோட நடிப்பு நல்லா இருக்கு. ரொம்ப யதார்த்தமான நடிப்பு கொடுத்திருக்காங்க. அது படத்தோட பெரிய பிளஸ்னே சொல்லலாம். போலீஸ் இன்ஸ்பெக்டரா வர செல்வராகவன் அவரோட விசாரணை காட்சிகள் கொஞ்சம் விறுவிறுப்பாவே கொண்டு போயிருக்காங்க. ஆனா இன்னும் கொஞ்சம் அவர் சரியாவே பயன்படுத்தி இருக்கலாம். வனிதா மாதர் சங்க தலைவியா வர சில காட்சிகள் ஓகேவா இருக்கு. ஆனா சில காட்சிகள் கொஞ்சம் நாடகத்தன்மை அதிகமா இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. பவிஷ் நாகதுர்காவோட அந்த இயல்பான தோற்றம், யதார்த்தமான நடிப்பு படத்தோட பிளஸ்னே சொல்லலாம். ஆனா அதேதான் படத்தோட மைனஸ்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா சில இடங்கள்ல கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் செஞ்சு எரிச்சல் கொடுக்குற மாதிரியே ஃபீல் ஆகுது. காதல் காட்சிகள்ல எமோஷனை விட பழிவாங்குற குணமும் ஆணாதிக மனப்பான்மையும் கொஞ்சம் அதிகமா தெரியற மாதிரியே இருக்கு. அதுவும் படத்தோட மைனஸ்னே சொல்லலாம். சண்டை போட்டுட்டே இருக்கிறதும் ஒரு கட்டத்துல சலிப்பை ஏற்படுத்துது. ஆக மொத்தத்துல லவ் படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இது காதல் கதை தான். ஆனா பழி வாங்கும் காதல் கதை. கதை கொஞ்சம் சுவாரஸ்யமா ஆரம்பிச்சாலுமே திரைக்கதையில கொஞ்சம் கவனம் செலுத்தி இருக்கலாம். காதலால பாதிக்கப்பட்டவங்களுக்கும் ஒரு வித்தியாசமான காதல் கதையை விரும்புறவங்களுக்கும் வேணா இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும். ஆனா ஒரு ஆவரேஜான மூவி தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.